டாக்ஸிக் லவ்வா? எதுங்க டாக்ஸிக் லவ்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, என்னை விட்டு போயிடாத, நீ கொடுத்த கமிட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது டாக்ஸிக் லவ்வா? எதா போன்மையான லவ்? லெட் கோவா? லெட் கோ அப்படின்னு ஈஸியாக வந்து வெளில போகிறவங்கள விட்டுட்டு அப்படியே காதலை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது பேர் மட்டும் காதல் இல்லை. நம்ம காதலிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறதும் காதல் தான். அப்படி தான் இந்த யாமினியும் நினச்சிருக்காங்க. யாமினி 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 எங்கே திரும்பினாலும் சோஷியல் மீடியாவில் யாமினி பற்றி தான் பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து பரவாயில்லம்மா, இந்த காதல் இல்லைன்னா என்ன, நீ கடந்து வா வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு அவன் தான் வேணும், அவனை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவங்க அந்த பையன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அந்த பொண்ணு வந்து நினச்சிருந்தா இன்னொரு பையனை தேடி போகலாம். ஆனால் அந்த பொண்ணு என்னோட முதல் காதல் அவன் தான், எனக்கு ரிசீவிங் சைடில் வச்சது அவன் தான் அப்படின்னு அந்த பையனை ரொம்ப அழகாக சொல்லப்போனால் எங்கேயுமே விட்டே கொடுக்கல. அந்த பையனை தப்பாகவும் பேசலை. அதுவே எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா ஒரு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து திட்டியோ இல்லை அவங்க மேலே ப்ளேம் போட்டோ அவங்கள பற்றி தப்பாக பேசியோ கேட்குற இந்த ஒரு ஜென்ரேஷனில் அந்த பையனை பற்றி ஒன்று கூட தப்பாக பேசல, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு அதுவே ஒரு பக்கம் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக கோபியன் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, யாமினி 9 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தேன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்கும் போதே மனசு ரொம்ப வலியாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு பையன் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறத அந்த ரிசீவிங் சைடில் இருக்காங்க இல்லையா, அது வந்து தாங்கவே முடியாது. வாழ்க்கையிலே வந்து ரொம்பவே கேட்டால் கஷ்டப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான். அது மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் கூட சரி, அதாவது ரிசீவிங் சைடில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம். அதுலேருந்து வெளில வருது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வெளில வர முடியாது. அது நம்மளை கட்டி போடும் உண்மையான காதலாக இருந்தால். மேபி ஒரு ஃபேக் காதல் இல்லை பரவாயில்ல போனால் போட்டோம் லெட் கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களா தான் மேபி அதை விட்டு கடந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு காதலாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பஞ்ச் ஆஃப் லவ் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக இன்னொரு காதல் உங்களை இந்த காதல்லேருந்து வெளியில் வர வைக்கும். மேபி அந்த பையன் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களை திருப்பி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் I'll be very happy about it. Anyways, all the best for your future, யாமினி. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ.